இம்மூன்று எழுத்தையும் சேர்த்தால் மேதைகளாக அமர்ந்திருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். தென் நாட்டு காந்தி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்ம வீரர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுக்குள் ஒருவர் இவர். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். தன்னிகர் இல்ல தலைவராக உயர்ந்த உத்தமர். 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தாய்நாட்டின் மீது பற்று கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்ற வீரர் இவர். இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியிலிருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் நாட்டு மக்களின் நலமொன்றியே பெரிதும் நினைத்தவர் இவர். தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறருக்கெனவே வாழ்ந்தார். தான் பதவி வைத்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் மாடு வைத்ததை பார்த்தார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்கவில்லையா என்று கேட்டார். அச்சிறுவனோ பள்ளிக்கூடத்துக்கு போனால் உணவு கிடையாது, மாடு வைத்தால் தான் உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னார். அந்த பதில் காமராஜர் உள்ளத்தை உடைத்தது. பள்ளிக்கூடங்களில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வருவார்கள் என்று எண்ண பிறந்தது. உடனே தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதுவே மத்திய இலவச திட்டமாகும். தன்னலம் கருதாத நாட்டு மக்களின் நலம் ஒன்றே பெரிதும் நினைத்தவர் இவர். அதனால் தான் காமராஜரை படிக்காத மேதை, கர்ம வீரர் கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என பல சிறப்பு பெயர்களை கூறி அழைத்தனர். கிராம மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று உயரிய நோக்கில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை திறந்து வைத்தார். அதுபோல ஏழை செல்வந்தார் பாகுபாடு நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். மக்களின் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தலைவர் காமராஜர் 1975ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினம் அக்டோபர் 2ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என் பேச பழகி தந்த மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய என் பிதாவுக்கும் பேச நாகரிகம் கற்றுக் கொடுத்த என் தெய்வத்திற்கும் இந்த பேச்சு போட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.